அந்த கதையை கேட்டு, அதாவது ஒரு 3:30 மணிக்கு காலையில் வீட்டுக்கு போய் ஒய்ஃபை எழுப்பி அவங்களுக்கு அவர் ஒரு தடவை கதையை சொல்லி அவங்க காலையில் 6 மணிக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நான் கார்த்தி ஃபேன் சார். அது ஆக்ஷன் படமாக இருக்கலாம், காமெடி படமாக இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல அவரோட இன்னசென்ஸ் வந்து ரொம்ப அழகாக வரும். அதே மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பண்ணும்போது ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை காட்டும்போது ஸோ என்ன மாதிரி ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணலாம். ஓகே, நியூஸ் ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கும். என்னோட டைரக்ஷனும் நல்லா வரணும், என்னோட சினிமாட்டோகிராஃபியும் எக்ஸப்ஷனலாக வரணும் அப்படின்னு நினைக்கும் போது பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய. என்னாச்சு அப்படின்னோன்னா அவர் ஜானு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அது வரைக்கும் செட்டில்டாக இருந்த கேமரா வில் ஜஸ்ட் ரஷ் டுவர்ட்ஸ் ராம். அந்த ஸ்பீடை நீங்கள் அந்த படத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு வரைக்குமே த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மியூசிக் இஸ் மச் பிகர் தேன் எனிதிங் எல்ஸ். ஆரம்பிச்சுட்டு எழுதிக்கலாம் அப்படிங்கிறப்ப இட் வில் நாட் பி, இட்ஸ் அ கிரைம். ஐயோ நல்லா பண்ணிட்டானா, ஐயோ முன்னுக்கு வந்துட்டானா, ஐயோ படம் ஓடிடுச்சா, நல்லா இருக்கா படம், நீங்கள் பார்த்துட்டீங்களா, அவங்களுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்து இங்கே ஓடுதுன்னா நம்ம அதுக்கே சந்தோஷப்படுறோம். இப்போ நம்ம ஊரில் ஒரு படம் ஓடுதுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாலிவுட்டில் ஒரு பிஆரோட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்டர்ஸ்க்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக நான் கேரக்டர் பண்ணோம், வேறு மாதிரி நான் கதைகளை நடிக்கணும்ன்ட்டு. பட் அவங்களோட மேனேஜர்ஸ், அவங்கள சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து வாட் தே டிபிக்கலி டூ இஸ், இல்லை இது பண்ணால் மார்க்கெட் போயிடும், இல்லை இது அந்த மாதிரி நிறைய மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. ஒரு படம் ஓடுமா ஓடாதான்னு யாருக்குமே தெரியாது. பட் ஒரு நல்ல படம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா அதை வச்சு தான் நம்ம ஒரு படத்துக்கு கமிட் பண்ணோம். அதுவே அவங்க பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். Do you think that is happening in other industries also? Every other industry. அப்படியா? Every other industry. அது மட்டும் இல்லை, ஈவன் என்ன சொல்கிறது, நான் வெறும் ஆக்டர்ஸ்க்கு மட்டும் அதை நான் சொல்ல மாட்டேன். ஈவன் டெக்னீஷியன்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் சொல்லும் போது இப்படி என்கிட்ட சொல்லவே இல்லை சார், நீங்கள் சொன்னப்போ வேறு மாதிரி சொன்னீங்க, படமாக பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, நான் பண்ணியிருப்பேன் சார் அப்படிம்பாங்க. அது நம்ம ஆக்டர்ஸை மட்டும் ப்ளேம் பண்ணுறது அது என்னமோ கொஞ்சம் எனக்கு கன்வீனியண்ட்டாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, அது தட் கான்வர்சேஷன் அபவுட் ஆக்டர்ஸ், அதனால லார்ஜ்லி ஆக்டர்ஸ் நானும் ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க தே ஆர் லிட்டில் கட் ஆஃப் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அவங்களுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தரை வச்சு தான் ஆகணும். நம்மள மாதிரி கிடையாது, நம்ம ரோட்டில் சுற்றுவோம், டீ கடையில் சுற்றுவோம், நமக்கே இப்போ அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து எஸ் தே ஆர் கன்ஃபைன் டு தேர் ஸ்பேஸ். அதனால யாரோ ஒருத்தர் அவங்களுக்காக டிசைட் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையுமே இருக்குது. என்னென்னா ஈவன் 96 வந்து படமாக முடித்து வந்தப்புறம் ரிலீஸுக்காக பார்ப்பாங்கல்ல, படம் நல்லா தான் இருக்குது ஆனால் அது ஓடுமான்னு தெரில. எவ்வளோ பெரிய முரண் பார்த்தீங்களா, படம் நல்லா இருக்குது ஆனால் ஓடுமான்னு தெரில. ஏன்னா அவங்க ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அதாவது ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பேராமீட்டர்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் ஓடும். கதை கேட்குறவங்கலாம் பார்த்தா அது அவங்களுடைய ஆட்டிடியூட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அவங்க நிறையா கதை கேட்டாங்களாம், அதனால் அவங்களுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியுமா, அப்படியே ஒரு மாதிரி சீரியஸாலாம் அப்படியே உட்காந்துலாம் கேட்பாங்க. ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு ஆக்சுவலாக. அது அப்படிலாம் யாராலையும் கதையை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆக்டரால் அவர் அந்த கேரக்டரை எப்படி பண்ண முடியுங்கிறத அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு டெக்னீஷியனால் இது பண்ண முடியும். இந்த ஹோல் பிக்சர் வந்து இருக்கிறது யாருக்குன்னா டைரக்டருக்கு இருக்கும். அடுத்தது ப்ரொடியூசர். ஏன்னா அவங்க தேவோட அது இன்செப்ஷன் ஸ்டேஜ்லேருந்து கேரி பண்ணி ரிலீஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் வில் ஹேவ் அ ஃபேர்லி பெட்டர் ஐடியா. இந்த நடுவில் இருக்க அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது சார். அது தே ஆர் வெரி என்ன சொல்கிறது ஹார்ம்ஃபுல் ஃபார் சினிமா இன்ஃபேக்ட். பட் என்னென்னா அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தே ஃபைண்ட் தேர் ஓன் ஸ்பேஸ். பட் தட்ஸ் அ ப்ராப்ளம், தட்ஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம். ஏன்னா ஒருத்தரை டைரெக்டாக ரீச் பண்ணி ஒன்று சொல்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடும். ஆன் த கான்ட்ரரி, there have been, I have met few people who have been like என்ன சொல்கிறது காட்ஃபாதர்னே அவங்கள சொல்லலாம். அவங்களுக்கு அதனால் ஒரு பைசா புண்ணியம் இருக்காது. ஆனால் ஒரு கதையை வந்து அவங்க தோளில் எடுத்துக்கிட்டு போய் சுற்றி கித்தி ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல வச்சு இதை சொல்ல வச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு காணாமல் போயிடுவாங்க. இருக்கவே மாட்டாங்க. அவங்களும் மேனேஜர்ஸ் தான், அதையும் நான் சொல்லுவேன். பட் தட்ஸ் அ வெரி ஸ்மால் பாப்புலேஷன் வச்சுங்களேன். காரணம் என்னென்னா தேர் லவ் ஃபார் சினிமா. என்னால் இந்த படம் நடந்துச்சுங்கிற அந்த ஒரு பெருமை அவங்களுக்கு போதும். அவங்களுக்கு அது காசோ டைட்டில் தேங்க்ஸ் கார்டு திரும்பி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு யாருக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ
அவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம்னா இவங்க இருந்திருக்க மாட்டாங்க. அதை நம்ம பண்ணுறது இல்லையே. பொதுவாக கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறவங்களும் நம்ம இழிச்சாவாயன்னு சொல்லி கொஞ்சம் ஓரம் தள்ளிடும். நீங்கள் வந்து ஒரு ஐ ட்ரை டு ஒர்க் வித் ஆக்டர்ஸ் ஹூ ஆர் குட் ஹார்ட்டட்னு சொல்லியிருந்தீங்க. நல்லவங்களோட தான். அது ஹவு டு யூ ஃபைண்ட் தட் அவுட்? பிகாஸ் வெளியில் நம்ம ஒரு பிஹேவ் பண்ணுறோம்ல, அதுக்கும் நம்ம உள்ளார எப்படி இருக்கோங்கிறதுக்கும் there could be a lot of difference. How do you judge the goodness of a person? அது வார்த்தையாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல சார். ஒரு ஒரு இன்ஸ்டிங்க்டா? இன்ஸ்டிங்க்ட் தான் அது. இட்ஸ் சம்திங் தட் நேச்சர் ஹஸ் கிவன் அஸ். அஃப்கோர்ஸ் நம்ம பேரண்ட்ஸ்டேருந்து நம்ம சிப்ளிங்ஸ்டேருந்து அது நமக்கு கிடச்சிருக்கும். சொல்லுவாங்கல்ல, ஏய் அவனை நம்பாத அப்படிம்பாங்க. நம்ம நம்பி போய் மொக்க வாங்கிட்டு வருவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கற்றுக்கிறது தான். இன்னொன்று த வே தே அப்ரோச் த ஸ்டோரி இருக்குல்ல, எப்படி சொல்லலாம், 96 சேது எனக்கு தெரியும். எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். பல படங்கள் ஒர்க் பண்ணியாச்சு கேமராமேனா. ஒரு கதையை சொல்லி முடித்தோன்னே ஒரு மனுஷன், ஏன்னா அதில் என்ன இமோஷன் இருக்குதுன்னு தெரியும். அதில் ஒன்றும் ஃபைட்டோ டான்ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி அது. அந்த கதையை கேட்டு அவர் வந்து வீட்டுக்கு போய், அதாவது ஒரு 3:30 மணிக்கு காலையில் வீட்டுக்கு போய் ஒய்ஃபை எழுப்பி அவங்களுக்கு அவர் ஒரு தடவை கதையை சொல்லி, அவங்க காலையில் 6 மணிக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, சார் கதை சூப்பராக இருக்குது, என்னை தூங்க விடாமல் போட்டு கதையை சொல்லி. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, ஏன்னா அவர் அப்போவே ஒரு மாஸ் ஹீரோ. அவர் இவ்வளோலாம் எக்ஸைட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. சொல்லி சந்தோஷப்பட்டு அதை கொண்டாடி வர்ற ஒரு மனுஷன்ட்ட கண்டிப்பாக அந்த ஒரு குட்னஸ் இருக்குங்கிறத நம்ம பிடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ இதுக்கு வரும்போது கார்த்தி சார் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, அதுவும் யாருன்னா மணி சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ஹி ஹேஸ் ஹிஸ் ஒப்பீனியன்ஸ். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் ரொம்ப அனலைஸ் பண்ணி நிறையா ஒப்பீனியன் சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா நம்ம எழுதியிருக்கிறது ஒரு வெரி அன்லைக் சினிமா ஸ்கிரிப்ட். அது என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. எனக்கு என்னென்னா, நான் கார்த்தி ஃபேன் சார், வேறு யாருக்கும் நான் ஃபேன் நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்க ஆக்டிங் பிடிக்கும், இவங்க கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசை, இப்படிலாம் நிறைய சொல்லுவேன். ஆனால் அந்த ஃபேன் அப்படிங்கிறது வந்து நான் ரஜினி கமல் அந்த டைம்லேருந்து நான் சினிமா பார்த்துட்டு வரேன். பட் அவங்களுக்கு கூட நான் ஃபேனுன்னு சொல்ல மாட்டேன். இந்தந்த படங்களுக்கு எனக்கு பிடிக்கும், இதை ரசிப்பேன். ஆனால் நான் வந்து என்னென்னா ஃபேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணது வந்து அவருடைய முதல் 3 படங்கள் இருக்குல்ல, பருத்தி வீரன், அந்த இது 1000ல் ஒருவன், பையா, இந்த 3 படங்கள் பார்த்தோன்னா எனக்கு என்னமோ தெரில, அது ஏதோ ஒரு கனெக்ட் தான். அது இட்ஸ் நத்திங் டு டூ வித் ஆக்டிங் ஆர் எனிதிங். யூ கெட் கனெக்டட் டு தம். எனக்கு நான் சொன்னேன், நான் இனிமேல் கார்த்தி ஃபேன், அவர் கூட ஒர்க் பண்ண போகிறேன்லாம் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் மகானில் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு எனக்கு ஆஃபரே வந்தது, பட் டென்ட் ஹேப்பன். அவர்கிட்ட சொல்லும் போது எனக்கு அந்த ஒரு பயம் வேறு. நம்ம இவரோட ஃபேன் ஆச்சு, இவர்கிட்ட படம் பண்ணணுன்னு சொல்லி கொடுக்குறோம், ஒருவேளை இவர் பிடிக்கலன்ட்டா அது ஒரு சின்ன ஒரு கசப்பு அதில் வந்துருமே, இது தேவையா, இதை கொடுக்கணுமா, இவ்வளோலாம் நான் யோசித்தேன். ஆனால் அவர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் படிச்சுட்டு ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு இதில் ஒன்றுமே சொல்லணும்னு தோணல, தப்பா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் இல்லை பிரதர், அப்படின்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அடுத்ததான் நீங்கள் இதோட மேபி ஆக்டிங், இதோட மேக்கிங் பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. தப்பு இல்லை அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது தோணுச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கன்னு. இல்லை எனக்கு ஒன்றுமே தோணல, நல்லா எழுதியிருக்கீங்க அவ்வளோதான் அப்படின்னாரு. ஸோ சம்மன் ஹூஸ் காட் ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ், அதோடைய அந்த இதை வந்து பிடிக்கிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நான் நல்லவங்கன்னு சொல்கிறது வந்து நான் எல்லாத்தையும் பார்த்து அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆனஸ்ட் ரெஸ்பான்ஸ் வருது. த வே தே ட்ரீட் யூ, யுவர் ஸ்கிரிப்ட், த கேரக்டர், அந்த குட்னஸ், தட்ஸ் இனஃப் டு ஸ்டார்ட் அவ்வளோதான். ரைட். இப்போது சின்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் கார்த்தி, எனக்கு ஒன்று தோணுச்சு, மேபி ஐ டோன்ட் நோ மெய்யழகனுக்கு அப்புறம் நம்ம இதை பற்றி பேசணுமா இல்லைன்னு தெரியல, பட் அந்த கேரக்டர் வந்து அது சரியாக அந்த மீட்டரை பிடிக்கலன்னா இட் கேன் கெட் இரிட்டேட்டிங். கேரிகேச்சர் மாதிரி ஆகிடும். பிகாஸ் எல்லாத்துலேயும் ஒரு இன்னசென்ஸ், ஒரு அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ஸ் வந்து அது சரியாக ப்ளே பண்ணலன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி ஆகிடும். அது ஹி புல்ட் இட் ஆஃப் ஸோ பியூட்டிஃபுல். அதுதான் தட் வாஸ் லைக் was so beautiful in that movie, because அது one of the many things, but அது அந்த கேரக்டர் வந்து because நம்ம எழுதுறது ஒரு இமேஜினரி ஆக்டர் வச்சு எழுதிடுறோம்ல, இல்லை whatever, like sometimes ஒரு ஆக்டர் நடிச்சு, பட் எழுதுறது ஈஸி பிகாஸ் என்ன வேணா எழுதிடலாம், பட் அதை நடிக்கணுங்கிறது அது ஒரு வேற விஷயம். ஸோ அது வந்து ஐ தாட் he did that so beautifully. அதுக்கு அவர் கஷ்டப்படலை சார், அதுதான் அவரோட யூனிக்னஸ். அதுக்கு வந்து பயங்கரமாக ஹோம்ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி இல்லை. அதை தான் நான் அந்த குட்னஸ்ன்னு சொல்கிறேன். he had it in him.
ரைட். அந்த மேலகன் குவாலிட்டி வாஸ் தேர் இன் him, which I would strongly endorse. ஏன் சொல்கிறேன்னா அவரை நான் படம் முடிய கொஞ்சம் அவர்கிட்ட நிறையா எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பும் கிடச்சிது. He's a very simple man. And he's master of simplifying things. You give him anything complicated, he'll just break it down into something very simple. Very simple, very straightforward. பட்டுன்னு சொல்லுவார் ஒரு விஷயத்த, ரொம்ப யோசிச்சு அப்படிலாம் அப்படின்றாரு, ஆமாம் சூப்பர் அப்படின்பார், டக்குன்னு வரும். அவர் ஈவன் சில இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டர்வியூங்கிற மறந்து ஜெனுவினாக கோவப்படுவார், ஜெனுவினாக சந்தோஷப்படுறாரு. அது பார்த்துருக்கேன். அது தட்ஸ் வெரி ரேர். ஏன்னா ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபில்டர்ஸ் வந்துடும், சரி நம்ம கொஞ்சம் பார்த்து பேசணும், அதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எல்லாத்துலேயுமே. எனக்கு அது அதே மாதிரி அவர் அந்த கேரக்டரை டக்குன்னு அதை உள்வாங்கிட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. அவர் கஷ்டப்படவும் இல்லை. இன்னொன்று அவருடைய எல்லா படங்கள்லையும் நான் பார்த்துருக்கேன், அது ஆக்ஷன் படமாக இருக்கலாம், காமெடி படமாக இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல அவரோட இன்னசென்ஸ் வந்து ரொம்ப அழகாக வரும். இஸ் நோன் ஃபார் தட். ஒரு சிலருக்கு தான் அது ரொம்ப இயல்பாக வரும். இப்போ தனுஷ் சாருக்கு அது வரும், அந்த இன்னசென்ஸை ரொம்ப ஈஸியாக போர்ட்ரே பண்ண முடியும். அதில் கார்த்தி சார் எனக்கு தெரிஞ்சு இஸ் அ மாஸ்டர். கஷ்டப்படாமல் இப்போ இவர் நம்ம நசருதீன் ஷா அவரை சொன்ன மாதிரி தான், இஸ் வெரி ஈஸி டு பி. நீங்கள் பப்ளிக் ஃபிகர் சொன்னீங்கல்ல, டஸ் பிரேம் என்ஜாய் பீயிங் அ பப்ளிக் ஃபிகர்? நோ சார். ஏன்னா எனக்கு இப்படி மாட்டுவேன்னு எனக்கு தெரியாது. நான் படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இன்னொன்று அந்த இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டேன். நான் அப்படி ரோடாக சுற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் வாழ்க்கையில் அதை வந்து நான் ஒரு பெரிய இப்போ நம்ம பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பேசுறது பிரச்சனை இல்லை சார், ஆனால் இப்போ வெளியில் போனால் நிறைய கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம வந்து நார்மலாக பீப்புளை நான் இங்கே பேசுகிற மாதிரி நான் எல்லார்ட்டையும் பேச மாட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கு பேசுறது கொஞ்சம் பிரச்சனை தான். டேரக்டர் ஆனப்புறம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். நம்ம ஒரு கேரக்டர்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம்ல, எங்கே போனாலும் அது கதை எழுதணுங்கிறதுக்காக இல்லை, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்ப்போம், அது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ சில இடங்களில் தான் நம்ம யாருன்னே தெரியாமல் அவங்களா நம்மள்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் எஸ், இன்னொன்று தோற்றம் வேற கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, அந்த தாடி எடுத்துட்டா அது நம்ம அவ்வளோ ரெகுலராகலாம் மெயின்டைன்லாம் பண்ண வராது. அது ஏதோ வளருது, இதுதான் வளரல, ஏதாவது வளர்த்து விட்டுறது. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வேறு எதுக்காகவும் இல்லை, அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படி சொல்லலை. நான் உங்களை கவனிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க நம்மளை கவனிச்சிடுறாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம். நீங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சினிமாட்டோகிராஃபராக இருந்தீங்க. பசங்க, சுந்தர பாண்டியன், இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஐவ் சீன் யுவர் உங்கள் இந்த ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போட்ட நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துருக்கேன். அது ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் குவாலிட்டி இருக்கும். த திங் தட் எவ்ரி ஃபோட்டோகிராஃபர் வாண்ட்ஸ், தட் இஸ் அந்த அது எப்படி இருக்கோ அது அப்படியே வந்து நம்மளோட ஃபில்டர் இல்லாமல் அதை கேப்சர் பண்ணணும், அந்த ஒரு குவாலிட்டி இருக்கும். நீங்கள் சினிமாட்டோகிராஃபர் ஆன அப்புறம் வாட் டு யூ திங்க், உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்ன? வாட் டு யூ திங்க், டிட் யூ திங்க் தட் யூ ஹேவ் அ சிக்னேச்சர்? நம்ம படங்களில் இதை பண்ணியிருக்கோம், நம்ம வந்தப்புறம் இந்த ஒரு விஷயம் நம்ம சாதிச்சிருக்கோம் சினிமாட்டோகிராஃபியில், அந்த மாதிரி ஒன்று இருக்கா? நான் முதல்ல சினிமாவில் வந்து இந்த சக்ஸஸ், சாதனை, இந்த 2 வார்த்தைக்கும் இடம் இருக்கிறதா நான் நினைக்கல. பட் சிக்னேச்சர் அப்படிங்கிறதுலேயும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான். என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் அது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப நம்பினேன் கேமராமேன் ஆகும்போது. அண்டு எனக்கு இன்ஸ்பயர் பண்ண சினிமாட்டோகிராஃபி, அவங்க சிலரோட பேர் கூட எனக்கு தெரியாது, அந்த படங்கள் மட்டும்தான் தெரியும். அதாவது நான் ஆரம்பித்தது வந்து அப்போ 80s 90s வந்த படங்களில் ஆரம்பித்து கொஞ்சம் படங்களை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மேட்மேக்ஸோட ஃபஸ்ட்டு இது வந்து ஓகே, மெல் கிப்சன். எனக்கு அது பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு, வெரி அன்யூஷுவல், எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ கவனிக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கிளாசிக்ஸை கொண்டு வந்து போடுறாங்க வீட்டில். லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, உமார் முக்தார், பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாயர், இது மாதிரி வீட்டில் போடுறாங்க. இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தூர்தர்ஷனில் இந்த 1.25 போடுவாங்கல்ல, அந்த ஆர்ட் ஹவுஸ், இவங்க ஏன் இதை எடுக்கிறாங்க, இதனால இவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். காலேஜ் வரும்போது சத்யஜித் ரேவோட எல்லா படங்களையும் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். சூர்யா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரெட்ரோஸ்பெக்ஷன் இது போட்டிருந்தாங்க. ஸோ எவ்ரி டே 7 o'clock in the morning
பத்தேர் பாஞ்சாலியில் ஆரம்பித்து எல்லா படத்தையும் போட்டாங்க. போதுமே, அது ஒரு மாதிரி ஒரு இது என்லைட்டன்மெண்ட் மாதிரி இருந்தது. இப்படிப்பட்ட சினிமாவை எடுத்த அதே சினிமாக்குள்ளே தான் நம்ம நுழையிறோம். ஸோ எவ்வளோ பொறுப்போடு நம்ம இருக்கணுங்கிறத அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வாரம் படங்கள் போடுவாங்க. நான் உள்ள நுழைஞ்ச அன்னைக்கு பார்த்த படமே அப்படியே மங்களகரமாக இருந்துச்சு. த லாஸ்ட் எம்பரர், ஓஹோ, தின் ரெட் லைன், கில் பில், இப்படியே லைக் வெவ்வேறு இதில் இருந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் லைக் யூ ஆர் பீங் பொம்பார்டட் வித் குட் ஃபிலிம்ஸ். ரைட். ஸோ அது நேச்சுரலாகவே அந்த பொறுப்பு உங்களுக்கு கூடிரும்ல. அதுக்கப்புறம் நான் சினிமாவில் நான் ஜெயிக்கணும், சினிமாவில் நான் சாதிக்கணும்லாம் சொல்ல மாட்டேன். இந்த ஆர்ட்டை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஐ வாண்ட் டு டெல் ஸ்டோரிஸ், இவ்வளோ தான் எனக்குள்ளே மிஞ்சுது. அதுக்கு நான் ஆனஸ்ட்டாக இருக்கணும். ஐ வாண்ட் டு என்ஜாய் திஸ், ஸோ மச் டு டூ இன் திஸ். அண்ட் என்னென்னா உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இவால்வ் ஆகும்ல, அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இவரை மாதிரி பண்ணணும், அவரை மாதிரி பண்ணணும் அப்படிலாம் தோணல. இன்ஃபேக்ட் ஸ்பீல்பர்கை ரொம்ப நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா இஸ் சம்மன் ஹூ ஸ்ட்ரக் அ பேலன்ஸ் பிட்வீன் ஆர்ட் அண்ட் காமர்ஸ். அது ரொம்ப கரெக்டாக எத்தனை விதமான படங்கள். ஸோ பெரிய ஒரு இது, அது நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி தான் எனக்கு சினிமாட்டோகிராஃபிக்குள்ளே வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கதைக்கு என்ன பண்ணுறது. பசங்கன்னு ஒரு படம் பண்ணுறோம், அந்த டைரக்டர் சின்ன பசங்களை வச்சு பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு விஷுவலாகவும் ஒரு அந்த படத்துக்கு ஒரு கிராமர் கிரியேட் பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சு. எனக்கு தேவை அவ்வளோதான். அந்த ஒரு ஆசை இருக்குல்ல, சரி நான் உங்களுக்கு அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐ வில் ஹெல்ப் யூ வித் த விஷுவல்ஸ் டு டெல் திஸ் ஸ்டோரி. ஸோ ஐ டிவைஸ் அ ஸ்பெசிஃபிக் லுக் ஃபார் இட். ஏன்னா அதில் வெவ்வேறு சீசன்ஸ் காட்டும், மான்சூன் அப்படி இப்படி. அதே மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பண்ணும்போது ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை காட்டும்போது ஸோ என்ன மாதிரி ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணலாம். ஓகே, நியூஸ் ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கணும், ஹோம் வீடியோ மாதிரி ஹேண்டிகேமில் எடுத்துருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஷோல்டர்லேயே வச்சு ஒரு படம் எடுக்கணும். சுந்தரபாண்டியன் போகும்போது அது வேறு மாதிரி. அந்த ஊரே ஒரு அழகான ஒரு மாதிரி சிலுசிலுன்னு இருக்கும் அந்த ஊர். அங்கே நடக்கக்கூடிய ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ. ஸோ அந்த டைரக்டர், ஏன்னா டைரக்டர்ஸால் கதையை சொல்ல முடியும் ஓரளவுக்கு அவங்களால் அதோட விஷுவல். ஸோ யூ ஹாவ் டு கெட் into their mind and see through their eyes. Right. That's very difficult, but it is the most enjoyable process for a cameraman to do. எடுத்த உடனே நீங்கள் கேமரா வச்சு ஒரு ஃப்ரேமை பிடிச்சி லைட் வைக்கிறதெல்லாம் அதில் எந்த பெருமையும் இல்லை. நீங்கள் அவங்களுக்குள்ள அந்த ஸ்டோரி டெல்லருக்குள்ளே போகணும். அண்ட் மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ண எல்லாருமே ரைட்டர் டைரக்டர்ஸ். ஸோ இட் வாஸ் ஈஸி ஆல்சோ. ரெண்டு வெவ்வேறு இண்டிவிஜுவல்ஸ் இல்லை. ஸோ அவங்கள்ட்ட பேசி ஏதோ ஒரு பாயிண்டில் யூ வில் கெட் தட் ஸ்பார்க், வாட் ஹி ரியலி வாண்ட்ஸ், வாட் ஹீ ஹஸ் சீன். அதை பிடிச்சி அதை ஒரு ஸ்டைலாக கொண்டு வரணும். ஸோ நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கவே கூடாது, அந்தந்த படத்துக்கு ஒரு ஸ்டைலை. இதுதான் எனக்கு. ஸோ இதில் 2 ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இருக்குது. ஒன்று நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கக்கூடாதுங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிளி எஸ். ஆனால் நீங்கள் லாஸ்ட் எம்பரர் சொன்னீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் த சினிமாட்டோகிராஃபர் இஸ் விக்டோரியோ ஸ்டொராரோ. ஸோ அவர் ஸ்டொராரோ பண்ண ரெட்ஸ், அப்பாக்கலிப்ஸ் நவ், அவர் பெர்டோலுச்சியோட பண்ண ஏர்லியர் ஃபிலிம்ஸ், தி வெரி டிஸ்டிங்க்ட். அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதை பார்த்தாலே நீங்க விக்டோரியோ ஸ்டொராரோ சொல்லு. அதே மாதிரி கார்டன் வில்லிஸ் காட்ஃபாதர் ஷூட் பண்ணது, அவர் பண்ண க்ளூட்டா இருக்கட்டும், ஆல் தி பிரசிடென்ட்ஸ் மேன், there is a very distinctive style. நம்ம ஊர்ல பிசி ஸ்ரீராம், இமானுவேல் லுபெஸ்கி, நம்ம ஊர்ல பிசி ஸ்ரீராமா இருக்கட்டும். So there are people with very strong sense of lighting, style, composition, color. So இந்த மாதிரி இருக்காங்க. So ரெண்டுமே வேலிட் தான், பிகாஸ் இது தப்பு சரின்னு ஒண்ணுமே கிடையாது. ரைட். So you've never, what do you think of that other school that is அவங்க பண்ற இதுவும் கதைக்கு பொருந்தும், ஆனா அதுல அவங்களோட சிக்னேச்சரும் தெரியும். ஆமா. What do you think about that? இப்போ ஒரு 2 விதமாக நான் வேற ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வேணால் ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறேன். இப்போ மைக் டைசனோட நாக் அவுட் பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா பஞ்சும் எல்லாம் பண்ணுவார். கரெக்டாக அந்த நாக் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு பாடியில் ஒரு பஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் there will be an uppercut or a overhand. Right. It's a pattern for him. அது வரும்போதே தெரியும் he is going to finish the match. நீங்கள் அப்படியே இப்போ இருக்கிற த டாகிஸ்தானி ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, they will have so many techniques up their sleeve. என்ன பண்ணி அதை முடிப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. they will do anything and everything. அது ஒரு மாதிரி ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கும்.
அந்த மாதிரி தான். அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா இப்போ அதெல்லாம் நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோம். விக்டோரியா ஸ்டோரா ஓடுறதெல்லாம் நம்ம அப்படியே ரசிச்சிருக்கோம். நான் இங்கேயே சொல்கிறேனே, நான் சில படங்கள் வந்து அதை சந்தோஷ்வன் சார் தான் பண்ணாருன்னு தெரியாமல் நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டு திருப்பி ஓடி போய் பார்ப்பேன். சந்தோஷ் சார் பண்ணுதாரு, ஏன்னா கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா அந்த சிக்னேச்சர் இருக்கும். அது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட் ஆஃப் தம். பட் எனக்கு என்னென்னா, நான் ஒரு ஹார்ட் கோர் கேமராமேனே கிடையாது சார். நான் ரைட்டரானுன்னு உள்ளே வந்து சினிமாட்டோகிராஃபி படித்து கேமராமேனாக ஆன ஒரு ஆள். வேற அவங்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு தேர் ஃபோக்கஸ் வாஸ் இன்டு அவங்களுடைய கேமரா ஃபார் தெம் இஸ் லைக் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தேர் ஆர்ம். அப்படி இருந்தவங்க. ஸோ அவங்க நேச்சுரலி தே வில் ஹேவ் தேர் ஓன் ஸ்டைல் விச் இஸ் குட். பட் எனக்கு அப்படி கிடையாது. ஓகே, எனக்கு ஸ்டோரி டெல்லிங் இஸ் மை பிரைமரி. தட்ஸ் மை டியூட்டி ஆக்சுவலி. ஃபேண்டாஸ்டிக் பாயிண்ட் அது ஆக்சுவலி. அதனால எனக்கு ஐ டோன்ட் கெட் கேரிட் அவே பை ஒரு காலையில் ஒரு நல்ல லைட் இருக்குது, அந்த சீன் இங்கே எடுத்துடலாமான்னு எனக்கு தோணாது. அந்த சீன் ஸ்கிரிப்டில் எத்தனை மணிக்கு நடக்குது, அது உச்சி வெயிலில் நடக்குதுன்னா அதுக்கு வேணால் நான் சண்டை போடுவேன். ஒரு நல்ல லைட் இருக்குது, இங்கே ஒரு மாண்டேஜ் எடுப்போமா, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் டைரக்டர்ஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லைங்க இந்த கதைக்கு அவ்வளோ அழகியல் தேவையில்லை அப்படின்னு நானே சில நேரம் சொல்லுவேன். அவங்க கோச்சிப்பாங்க சார். எனக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங்னா அந்த ரிதம் தான் எனக்கு முக்கியம். அதை டைரக்டரே அதை மீறினா கூட நான் ஐ ஜென்ட்லி ஃபைட் ஃபார் அந்த ரிதம்க்கு தான். ஏன்னா அது ஒரு ஷார்ட்டில் கூட எனக்கு அது மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். இட் ஷுட் ஹெல்ப் இன் த ஸ்டோரி டெல்லிங். ரைட். வேற சிலருக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு இமானுவேல் லுபஸ்கியே பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்கிற எல்லா படத்தையும் சிங்கிள் ஷாட், ஒரு சீனையும் முசான் ஷாட்டாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. அது நல்லா தான் இருக்குது. பட் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது அவரோட ஸ்டைலாக மாறிடுது இல்லை. ஸோ சம்டைம்ஸ் யூ வில் ஃபீல் லைக் இஸ் இட் நெசசரி. பட் அதே பார்க்கும்போது ஸ்பெக்டாகுலராகவும் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் பர்சனல் சாய்ஸ். திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட். ரைட். பட் உங்கள் ரெண்டு படங்களுக்கும் ஆர் அதர் லைக் நீங்கள் 96 அண்ட் மெய்யழகன் நீங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணல. வாட் இஸ் அது என்ன டிசிஷன்? சிம்பிளஸ்ட் ரீசன் வந்து என்னென்னா, தட்ஸ் அ வெரி சீரியஸ் ஜாப் டு டூ. ஓகே. சினிமாட்டோகிராஃபி இட்ஸ் அ வெரி வெரி சீரியஸ் ஜாப். இட் இஸ் போத் எஸ்தெட்டிக்கல் அண்ட் டெக்னிக்கல். ஆமாம். அண்ட் யூ ஹாவ் டு கெட் இட் ரைட். எஸ்பெஷலி நாங்கள் ஃபிலிம்லேருந்து வந்ததுனால வி நோ லைக் இங்கே எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு அங்கே போய் கரெக்ட் பண்ணிக்கலாங்கிற அந்த எண்ணமே எங்கள் ஜென்ரேஷன் ஆஃப் கேமராமேனுக்கு இருக்காது. எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இன்னுமே சீரியஸ். ஏன்னா தே ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் இஎக்ஸ்ஆர் ஸ்டாக் விச் இஸ் ஈவன் மோர் ஹையர் கான்ட்ராஸ்ட். அதனால் எங்களுக்கு என்னென்னா, யுவர் அக்விசிஷன்ஸ் ஷுட் பி ரைட், ஸ்பாட் ஆன். Be it your exposure, the choice of stock and everything, lighting, everything has to be spot on. அதனால எனக்கு my view about cinematography is it has to be dealt by an individual. ஒரு டைரக்டரும் கேமராமேனாக அப்படி இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா now coming to the direction part, it is even more challenging. அதுலையாவது நம்ம என்ன சொல்கிறது, அந்த விஷுவல் இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இங்கே நீங்கள் பர்ஃபார்மன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும், கேமராமேனையும் நீங்கள் யூ ஹாவ் டு இன்ட்ராக்ட் அண்ட் யூ ஹாவ் டு ஒர்க் இன் டேண்டம். அந்த பக்கம் ஆர்ட்டு, நாளைக்கு என்ன ஷூட் பண்ண போகிறோம், எவ்ரி திங் வில் பி கோயிங் இன் யூர் மைண்ட். அப்போ நீங்கள் டெக்னிக்கலாக ஒரு விஷயம் அண்ட் விச் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங், அதையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ஏதோ ஒன்று டைல்யூட் ஆகும், இல்லை ரெண்டுமே டைல்யூட் ஆகும். அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. எஸ், சம் எக்ஸப்ஷனல் பீப்புள் கேன் டூ இட், லைக் பாலுமேந்திரா சார் கேன் டூ இட். பட் நீங்கள் ஒரு லெவல் தாண்டி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னோட டைரக்ஷனும் நல்லா வரணும், என்னோட சினிமாட்டோகிராஃபியும் எக்ஸப்ஷனலாக வரணும் அப்படின்னு நினைக்கும் போது பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய. இது நான் இன்டர்வியூவில் யாரோ சொன்னாங்களா இல்லை எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஒரு டைரக்டர் என்ன சொன்னார்னா, நான் தான் கேமரா ஆப்ரேட் பண்ணோம். பிகாஸ் ஒரு சீன் நடக்கும்போது அதில் நடிகர்கள் நடிக்கும்போது எனக்கு தான் வந்து ஐம் ஃபீலிங் ஒன் வித் தெம். அதனால் நான் கேமரா ஆப்ரேட் பண்ணால் தான், அஃப்கோர்ஸ் ஃபோக்கஸ் புல்லர்லாம் அதெல்லாம் விட்டுருங்க, நான் கேமரா ஆப்ரேட் பண்ணால் தான் நான் வந்து அந்த சீனோட ஒரு ஐக்கியம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சத்யஜித் ரே சொல்லியிருக்காரு. I can't remember what he has said that. He has said that, right? இப்போ கான்டெம்பரரில யாராவது சொல்லியிருக்காங்க. But he didn't shoot his own films. No, he didn't. அவர் என்னன்னா டேக் போகும்போது அவர் டிஃபெண்டர்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஓகே, அதனால தான் ஏதோ somewhere they had a okay. Yeah. பதேர் பஞ்சாலி பண்ணவர் அவரோட லேட்டர் ஃபிலிம்ஸ் பண்ணல. Yeah. So Shubhrato Mitra, and later he had other. So நீங்க வந்து I don't know, I just suddenly remembered this, but yeah, that was எனக்கு அவர் சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப I got very emotional because
நான் கன்சீவ் பண்ண சீன், நான் இப்போ ஸ்டேஜ் பண்ணி பிளாக் பண்ண சீன், நான் இவங்களுக்கு எங்கே நிற்கணும் என்ன நடக்கணும் அப்படின்லாம் சொல்லி தந்த சீன், அதை நானே ஃபோட்டோகிராஃப் பண்ணால் எனக்கு வந்து லைக் என்னை விட யாருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு இது இதில் சொல்ல பெருமிதத்தை அந்த மாதிரி சொல்ல, லைக் ஹூ கேன் டூ திஸ் அந்த மாதிரி சொல்ல. பட் யா, அப்போ தட்ஸ் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் லவ்லி தியரி இல்லை, அது தட் இஸ் த பியூட்டி அபவுட் சினிமா. அது எல்லாமே வந்து ஒரு இதுவும் ரைட்டு இதுவும் ரைட்டு இதுவும் ரைட்டு இதுவும் ரைட்டு, இது நம்மளுக்கு எது ரைட்டுங்கிறது தான். நான் இது ரெண்டுத்துலேயும் நான் இருந்ததுனால சொல்கிறேன். எஸ், அக்ரி வித் ஹிம். அது ஒரு பெரிய எக்ஸ்ட்ரசி. ஆனால் அது இப்போ இருக்கிற அந்த மானிட்டர் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரில் இல்லை. ஏன்னா அது ஒரு இது மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி வந்துடுது, எனி ஒன் கேன் லுக் அட் தட். பட் அப்போ இருந்த ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் when you thrust your eyes and you close one of your இது மூடிட்டு இப்படி நீங்கள் பார்க்கும்போது எவ்ரிதிங் கட்ஸ் ஆஃப். உண்மையாகவே காது கூட கேட்காது. நீங்கள் மூடினது என்னமோ உங்கள் கண்ணை தான், எதுவுமே உங்களை இது பண்ணாது. அப்படியே இட் வில் பி லைக் டார்க். நீங்கள் சினிமா பார்க்கும்போது எப்படி இருக்கும் தியேட்டரில், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வியூ ஃபைண்டருக்கும் அந்த உள்ள அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா there is ஒரு சென்டிமீட்டர் கேப் இருக்கும். நீங்கள் தியேட்டரில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் வித் ஆல் தோஸ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மார்க்கிங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது லைக் எஸ், உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரீனிங் நடக்கிற மாதிரி இருக்கும். யூ ஃபீல் ஸோ ஸ்பெஷல் அண்ட் இட்ஸ் அன் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர். அதில் எந்த ஒரு லேப்ஸுமே கிடையாது. அதனால் அப்படியே நீங்கள் டைரெக்டாக அந்த லென்ஸோட ஷார்ப்னஸோட பார்க்கும்போது அதோட அந்த அந்த ஏகாந்தமே வேறன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதை தாண்டி கேமராமேனுக்கு அதில் நிறைய வேலைகள் இருக்குது. ஹீ ஹேஸ் டு அப்சர்வ் ஸோ மெனி திங்ஸ். அதுக்கு நான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக சொல்லுவேன். அதுக்கு இதாக சொல்ல மாட்டேன். ஒரு செகண்ட் ஆப்ஷனாக என்ன சொல்லுவேன்னா, மானிட்டர்லாம் பார்க்காதீங்க, கேமரா பக்கத்தில் நின்று ஆக்டர்ஸை நேராக பாருங்க. தட்ஸ் வாட் ஐ டூ. ஓகே. ஸோ ஐ டோன்ட் மானிட்டர் எப்போ பார்ப்பேன்னா, ரொம்ப ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஏதாவது வருதுன்னா, நிறைய எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்காங்க எல்லாரையும் கவனிக்கணும்னா தான் நான் மானிட்டருக்கு போவேன். இல்லைனா ஐ ப்ரிஃபர் ஒரு குட்டி மானிட்டரை வச்சுட்டு நான் நேராக தான் பார்த்துட்ருப்பேன். ப்ளேபேக்கை மட்டும் இதில் பார்த்துப்பேன், ஆக்டர்ஸை நேராக தான் பார்ப்பேன். ஏன்னா அதில் அது வேற. லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் சினிமாட்டோகிராஃபி. யூ ஆல்சோ டோன்ட் கோ ஃபார் வெரி காம்ப்ளிகேட்டட் ஷார்ட்ஸ், சிங்கிள் டேக் இல்லை 360 டிகிரிஸ் இல்லை ஏதாவது ஒரு யூ ஹாவ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஐ மீன் திஸ் இன் அ குட் வே. லைக் அஸ் அந்த லைக் இப்போ ஒருத்தர் நடக்கிறாங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணுறீங்க. லைக் யூ நாட் ட்ரைங் டு கம் ஃப்ரம் அபவ் அண்ட் லேண்ட் ஹியர் அண்ட் தென் இங்கே கேமரா இப்படி போயிட்டு யூ டோன்ட் டூ ஆல் தோஸ் திங்ஸ். இது ஒரு டெலிபரேட்டாக என் படங்களுக்கு ஜஸ்ட் தேவையானது, அந்த சீனுக்கு அவ்வளோ தேவை, அப்படி தட்ஸ் ஆல். சிம்பிள் இஸ் நாட் ஆர்டினரி. யா, நான் தான் இப்போ நான் கார்த்தி சார் பற்றி சொன்னேன்ல, அந்த சிம்பிளிசிட்டிங்கிறதுக்கு வந்து யூ ஹாவ் டு புட் சம் எஃபர்ட். தட்ஸ் வென் யூ கேன் சிம்பிளிஃபை திங்ஸ். அதனால் சிம்பிள் இஸ் நாட் ஈஸி. யா, ஒன்று. இன்னொன்று, அந்த சிம்பிளிசிட்டி ஆர் த காம்ப்ளெக்சிட்டி has to be there in the script. அதில் இருந்தால் தான் யூ ஹாவ் டு ரிசார்ட் ஃபார் அ சிம்பிள் ஷாட் ஆர் அ காம்ப்ளிகேட்டட் ஷாட். இப்போ நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு படத்தை வந்து நான் சும்மா ஓஎஸ்எஸில் வச்சு க்ளோஸில் வச்சு ஸ்லோ ட்ராலினில் நான் எடுக்கிறேன்னு சொல்ல முடியாது. இட் ஹஸ் காட் ஸோ மச் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி. அதோட ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், த தியரி பிஹைண்ட் தட் மூவி, எவ்ரி திங் இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். ஆர் ப்ராப்ளி ஒரு ஜுராசிக் பார்க் மாதிரியோ ஒரு டெர்மினேட்டர் மாதிரி படமோ ஆர் காம்ப்ளெக்ஸ் இமோஷன்ஸ் உள்ள படங்களே நிறையா இருக்குது. அதெல்லாம் பண்ணும்போது எஸ் வி ஹேவ் டு டூ சம் காம்ப்ளிகேட்டட் ஷார்ட்ஸ். வேராஸ் இப்போ 12 Angry Men மாதிரி ஒரு படம் ஆர் செவரல் மூவிஸ் இன்ஃபேக்ட், அந்த படங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சிம்பாலிக் ஷாட் போகணும், அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. பிகாஸ் வாட் இஸ் பீங் ஆர்கெஸ்ட்ரேட்டட் இஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் அபவுட் சிம்பிள் திங்ஸ். அதில் வந்து நீங்கள் அந்த ஸ்டோரி டெல்லிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கே வந்து அங்கே ஓடுறது ஒரு படங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும்போது தான் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வந்து இது என் லைஃப்பில் நடந்தது, இந்த படத்தை வந்து நான் 5 தடவை பார்த்தேன், நான் கண் கலங்கிட்டேன், இது வந்து திஸ் டச் மை சோல், இட் டிஸ்டர்ப் மீங்கிற வார்த்தை எப்போ வரும்னா, நீங்கள் அதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் டு பி வெரி வெரி ரியல். அப்படி கொண்டு போகணும். நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போய் விட்டுருவோம்ல, அப்படியே விட்டுறணும் அவங்க. ஸோ அவங்க வந்து அது சினிமானே நினைக்கக்கூடாது. அதனால தான் ஈவன் த சாய்ஸ் ஆஃப் லென்ஸ், த இமேஜ் சைஸ் ஆர் த மூமெண்ட் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் டு பி லைக் ப்ரிசைஸ். எந்த அளவுக்குன்னா ஆக்டர்ஸ்க்கே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரியலாக ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி அது தோண வைக்கணும். அதை நம்ம வந்து அது ஒரு செட்டு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டோம், இல்லை எல்லாரும் கூடி நின்று அவங்கள அப்படி பார்த்துக்கிட்டே ஆக்ஷன் நடிங்க அப்படின்னோம்னா அந்த ஒரு ரியல்
ஒரு அதில் மூழ்கி ஒன்று செய்வோம்ல, அந்த ஒரு இமர்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம், ஈவன் ஃபார் கிரேட் ஆக்டர்ஸ் ஐம் சேயிங். அந்த ரியலிசம் நோக்கி தான் போகணும் அப்படிங்கிறது. அது நான் இது வரைக்கும் பண்ண படங்கள். பட் நான் ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸான படங்களுக்குள்ளே போகும்போது எஸ், உதாரணத்துக்கு இப்போ பண்ண போகிற த்ரில்லரில் எஸ், டு சம் எக்ஸ்டென்ட் ஐ கேன் டிவியேட், அதுக்கான ஷார்ட்ஸ் ஐ கேன் எக்ஸ்ப்ளோர். ரைட். பட் காம்ப்ளெக்சிட்டினா மேட்ரிக்ஸ் மாதிரி மட்டுமே காம்ப்ளெக்சிட்டி, அது ஒரு விதமான காம்ப்ளெக்சிட்டி. பட் ஐ கேன் ஆர்கியூ தட் 96லையும் மெய்யழகன்லையும் தெர் இஸ் எமோஷனல் காம்ப்ளெக்சிட்டியில். ஸோ அதுக்குன்னு ஒரு அழகியல் இருக்கலாம்ல. அழகியல் இருக்கே அதில். இல்லை, நான் what I mean is அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஷார்ட் கோரியோகிராஃபி. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே நடக்கிறது இட் இஸ் வெரி இன்டர்னல். இப்போ அவங்களுக்குள்ளே நடக்கிறத அவங்க டக்குன்னு வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. there are so many people around, அண்ட் அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இஸ் ஸ்டாப்பிங் them, so much is stopping them. ஸோ அது உள்ளே கொதிக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் உங்களுடைய இதையும் மூவ் பண்ணிட்டீங்கன்னா then it just overflows. I get it, yeah. So you have to contain it. லைக் உதாரணத்துக்கு என்னாச்சு அப்படின்னோன்னா, அவர் ஜானு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அது வரைக்கும் செட்டில்டாக இருந்த கேமரா வில் ஜஸ்ட் ரஷ் டுவர்ட்ஸ் ராம், அப்படி போய் நிற்கும். அந்த ஸ்பீடை நீங்கள் அந்த படத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி அவங்க உட்காந்துருக்கப்போ குசு குசுன்னு பேசிப்பாங்க, என்னன்னா ராம் வந்திருக்காமா, அதே மாதிரி இட் ரஷஸ். நீங்கள் உங்களுடைய ஷார்ட்ஸை யூ ஹாவ் டு சூஸ் இட் வைஸ்லி. அது இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ உப்பு போடுறீங்க, எவ்வளோ காரம் போடுறீங்கிற மாதிரி. அது நீங்கள் அதுக்கு எல்லா இடத்துலையுமே நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா இட் won't have any impact. ஸோ யூ ஹாவ் டு ரிசர்வ். நீங்கள் க்ளோஸ்அப் எப்போ போகணும், எப்போ நீங்கள் ஒரு கட்டு வைடு போகணும், ஸோ எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு டிசைட். எண்ட்லெஸ்ஸாக ஒரு ஷார்ட்டையும் வைக்க முடியாது, டக்குன்னு சும்மா நம்ம இதில் கட் பண்ணுற மாதிரியும் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு வெயிட். சில மாஸ்டர் கிளாஸில் பார்க்கும்போது சொல்லுவாங்க, கரெக்டாக அந்த கண்ணு பிளிங்க் ஆகும்போது கட் பண்ணியிருப்பாங்க, அது இட் would have had an impact. ஸோ அது மாதிரி யூ ஹாவ் டு சூஸ் யுவர் ஷார்ட்ஸ் வைஸ்லி. இட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்சோ பை வாட்சிங் கிளாசிக்ஸ். இப்போது அந்த மெய்யழகன் ஸ்டார்ட்டில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த அகல் விளக்கு அணைக்கிற சீன், அந்த அகல் விளக்கு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்பில் இருக்குது. ஆமாம். ஸோ நம்ம உடனே பார்த்தோன்னா அந்த படம் ஆரம்பிக்கிறப்போ அது என்ன விளக்கு, எங்கே இருக்குது, என்ன கான்டெக்ஸ்ட் ஒன்றுமே தெரியாது. ஆஃப்டர் இட்ஸ் எக்ஸ்டிங்விஷ்ட் அது வைடு போகும்போது தான் அது கோவில் அந்த அங்கே அப்படின்னு தெரியுது. இதே சப்போஸிங் நீங்கள் அந்த வைட்லேயே வச்சுருந்தீங்கன்னா, ஒருத்தன் அந்த விளக்கு அணைக்கிறாரு அண்ட் தென் க்ளோசஸ் த டோர். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ஷாட்ஸ்? நீங்கள் அவ்வளோ க்ளோஸில், ஏன்னா அது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஆக்டிவிட்டி. நீங்கள் கோயில்லையோ வீட்லேயோ இல்லை திருவிழாலையோ இல்லை ஏதோ வீட்டில் பூஜை பண்ணும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அதை சாதாரணமாக அதை பண்ணுவாங்க. நீங்கள் வைடில் வச்சிங்கன்னா அது அவ்வளோதான். அது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஆம்பியன்ஸில் நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி. வேற மொத்த ஸ்க்ரீனில் இவ்வளோ பெரிய ஒரு அகல் விளக்கு, ஒரு கை அணைச்சி அப்படி எடுக்குது, அப்படியே புகையுது, அந்த லைட்டாக அதில் ஒரு அப்படி இருக்கப்ப உங்களை அப்படி ஒரு அடிக்கும், அப்படி ஒரு ட்ராமா இருக்கு. அப்படி உங்களை என்னடா ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு அமங்கலமான ஒரு இதில் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விளக்கு அணையிறதுங்கிறது நம்ம கல்ச்சரில் பியூட்டிஃபுல் ஐயோ அப்படிம்பாங்கல்ல, அதுதான் அவனுக்கு நடக்குது. அவனோட லைஃபோட மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு சேட் டே, இட்ஸ் a dark day for him, it's not auspicious. அது அந்த மூடை அங்கேயே செட் பண்ணிடுதுல்ல. அதுக்கப்புறம் அந்த ஒரு இதை சாத்துறதுன்னு இருக்குல்ல, ஒரு நடைய சாத்துறது, ஒரு கதவை சாத்துறதுங்கிறதே ஒரு, ஏன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சு he cannot undo it. ஸோ அந்த மூடை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் சிம்பாலிக்காக ஷார்ட் வச்சுருக்கீங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் மியூசிக், புக்ஸ் அண்ட் மூவிஸ்னால் என்ன சொல்லுவீங்க? மூவிஸ் கொஞ்சம் பேசிட்டீங்க. ஆமாம். பட் மியூசிக் அண்ட் புக்ஸ்னா, பிகாஸ் there's a lot of you have a very very particular taste in music. உங்கள் படங்களில் கேட்டால் தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் லிரிக்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர். அண்ட் ஆல்சோ புக்ஸ், ஒரு லிட்ரரி குவாலிட்டி இருக்குது உங்கள் மூவிஸில். ஸோ வென் ஐ சே தட், உங்கள் இன்ஃப்ளூயன்சஸ் என்ன? ஐ எம் அ வெரி பேட் ரீடர். அப்படியா? ஆமாம். ஸோ நான் வாழ்க்கையில் இந்த இத்தனை வருஷத்தில் இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டால் கூட, நான் படித்த புத்தகங்களோட எண்ணிக்கை எடுத்திங்கன்னா டபுள் டிஜிட்டை தொடுமானே எனக்கு தெரியல. அவ்வளோதான் நான் படிச்சிருப்பேன். இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆமாம், நிறைய பேர் ஏன்னா புத்தக வெளியீட்டு விழாக்கெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க, என் ரைட்டிங் இருக்கிறதுனால இவர் நிறையா படிச்சிருப்பாருன்னு. எனக்கு வாசிக்கிற பழக்கம் கிடையாது. அதுக்கு 2 காரணம் சொல்லலாம். ஒன்று சோம்பேறித்தனம், சின்ன வயசுலேருந்தே அது நடக்கலை.
அண்ட் கூட இருந்த நண்பர்கள்லாம் நிறையா வாசிப்பாங்க. அதனால் அவங்க கதை சொல்லி கேட்டிருக்கேன், அவ்வளோதான். இன்னொன்று ரொம்ப சின்ன வயசில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 8th நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம். இந்த தளபதி படம் பார்த்ததுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன். ரைட்டிங்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ எழுதுவேன், அது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்காது. ஆனால் அது ரொம்ப சீக்கிரமாக எழுத போயிட்டதுனால பார்க்குறத வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக மாத்திர அந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிடுச்சு. இன்னொருத்தங்க எழுதுறத படிக்கிறது வந்து எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் அமையலைன்னு சொல்லுவேன். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் படிப்பேன். யாராவது ஒருத்தர் ரொம்ப மண்டையில் கொட்டி படி அப்படிம்பாங்க. படிச்சுட்டுச்சா என்னமா எழுதியிருக்காங்க, ஆஹா ஓஹோம்மா இதுக்கு தாண்டா படிக்க சொல்கிறோம் அப்படிம்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திரும்பி யாராவது நேரம் எடுத்து வந்து மண்டையில் கொட்டுனா படிப்பேன். அப்படி தான் ரொம்ப சமீபமாக, அதுவுமே 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஜெயமோகன் சாரோட சில சிறுகதைகள் படித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அறம் கலெக்ஷனா? ஒன்று வந்து ஒரு இந்த ஒரு கார்பெண்டருக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் இருக்கிற சரி, ஓகே. இட் வாஸ் வெரி நைஸ். அது மாதிரி அப்போ இவர் அசோகமித்ரன் அவங்களோட சிறுகதை, அது மாதிரி ஒரு சிலது அப்படியே யாராவது எனக்கு சொல்லி என்ன படிக்க வச்சாதான் உண்டு. அப்படி அது ரொம்ப ரேராக தான் அமையும். ஒன்று அந்த புக் அவ்வளோ சூப்பராக இருக்கணும், சொல்கிறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அக்கறை இருக்கணும், நமக்கும் நேராக இருக்கணும். மூவிஸ் ஆல்வேஸ் இட் ஹஸ் பீன் என்ன சொல்கிறது, ஒரு அது ஒரு போதி மரம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் எனி மூவி. இன்ஃபேக்ட் ஃபெஸ்டிவல்லாம் போனோன்னா அது பாப்புலர் மூவியாக இருக்கணும், ரொம்ப நல்ல படமாக இருக்கணும். எனி மூவி ஐ வில் வாட்ச், ஐ கேன் வாட்ச் கம்ப்ளீட்லி. அதனால் அது வேறு. அதனால தான் சொல்லுவாங்க, இது ஒன்றும் அவ்வளோ நல்ல படம் இல்லையா, இப்போ இது எப்படி ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு அது சும்மா அந்த டைட்டில் போட்டு அவங்க ஊரில் ஒரு இதெல்லாம் வரும்ல, அவங்க லாங்குவேஜில் வரும், வந்து முடிகிற வரைக்கும் பார்க்குறதே எனக்கு அது இட்ஸ் அ வெரி தெரபியூட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதனால் அதில் பிரச்சனை இல்லை. பட் மியூசிக் வந்து அது சின்ன வயசுலேருந்தே அதோட இம்பேக்ட் வேறு. இன்ஃபேக்ட் நான் ரைட்டிங்குள்ளே வந்ததுக்கே வந்து மியூசிக் தான் ரீசன். மியூசிக்னு சொல்கிறத விட மைக்கேல் ஜாக்சன்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன வயசில் அந்த பேடுன்னு ஒரு ஆல்பம் வந்துச்சு. அதுக்கு அடுத்து டேஞ்சரஸ் வரும்போது அதோட லிரிக்ஸ் அதிலே இருந்தது. அடுத்து ஹிஸ்ட்ரி ஃபோல்டடாக இருக்கும். ஹிஸ்ட்ரி வரும்போது இன்னும் அழகாக பிரிண்ட் பண்ணி அதுக்குள்ளே அது இருந்துச்சு. இது வந்து எனக்கு அந்த லிரிக்ஸை படிக்கும்போது பார்த்தா ஒரு சிலதெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் எழுதியிருக்காரு. அதோட ஆல்பத்தை அவரே டைரக்டும் பண்ணியிருப்பார், கொரியோகிராஃபியும் அவரே பண்ணியிருப்பார், அவரே பாடியிருப்பார். எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ பண்ணியிருக்க முடியும்? ஸோ அப்போ வந்து அவருடைய ஒரு இதாக பார்க்கல, எனக்கு மியூசிக் பிடிக்கும், எனக்கு பாட பிடிக்கும், அப்படி பார்க்கல. அவர் அதை ஒரு டோட்டலாக அதை ஒரு ஃபார்மாக பார்த்ததுனால தான் ஒரு மனுஷனால் இவ்வளோ பண்ண முடியுது. நம்ம அந்த மாதிரி இருக்கணும். அவர் மாதிரி டான்ஸ் வேணால் ஆட முடியாது, மற்ற எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு சினிமாங்கிற ஆர்ட் ஃபார்முக்குள்ளே எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு இது. அடுத்தது யானி. அவரோட சிம்ஃபனி இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட அது வந்து வீட்டில் சுப்ரபாதம் மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு இதை போட வேண்டியது. அது ஏன்னா அது வரைக்கும் வீட்டில் வந்து கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் ஓடிட்டுருக்கும். அப்புறம் அதுதான் கிட்டத்தட்ட எங்கள் அம்மாக்கெலாம் அது மனப்பாடம் ஆயிடுச்சு. அது அடுத்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வரும், எப்படி முடியும், அப்படி ஆயிடுச்சு. சொல்லவே வேணாம். ராஜா சாரோட மியூசிக் எங்கள் வீட்டில் கொஞ்சம் முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சது. எம்எஸ்வி அதுலேருந்து ஆரம்பிச்சு. அப்பா வந்து ஹிந்தி பாடல்கள் நிறையா கேட்பார். ஸோ அவர் முகமது ரஃபி அந்த மாதிரி. ஸோ அதனால இந்த மியூசிக் வந்து அந்த டேப் ரெக்கார்டருக்கு வாய் இருந்தால் அழுதுருக்கும். அப்படியே மாறி 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 எதோ வந்துட்டு இருக்கும். போனியம் கேட்போம். இப்படி நிறைய மியூசிக் போகும்போது கிட்டத்தட்ட அப்பா அம்மாவோட பேசுகிறதே பார்த்தா இசை பற்றி தான் இருக்கும். இதில் இவங்க ஜானகிம்மா எப்படி இல்லைடா அது வந்து சுஸ்லாமா பாடினதுடாம்பாங்க. இது வந்து நான் எஸ்பிபி அப்படிமா இல்லைடா அது அவருக்கும் அவங்க பாடினது தெரியாது நமக்கே. டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை நீ இது ராஜா சார் மியூசிக்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது சங்கர் கணேஷ் அப்படிம்பாங்க. இப்படி அந்த மியூசிக் பற்றி பேசி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் காலேஜ் வரும்போதே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் அமைஞ்சாங்க. நிறைய சண்டையெல்லாம் நடக்கும். ஏன்னா அப்போ ரஹ்மான் சார் வந்துட்டார். ஸோ அதுவான்லாம் அந்த ஆர்கியூமெண்ட்லாம் நிறைய நடக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்குமே த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மியூசிக் இஸ் மச் பிகர் தேன் எனிதிங் எல்ஸ். ஈவன் சினிமாவை கூட நான் ரெண்டாவதாக தான் சொல்லுவேன். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. அண்ட் தேங்க்ஃபுல்லி ஐ காட் கோவிந்த் வசந்தா, with whom I can have a conversation, not just extract music. ஃபஹத் படமாக வருதுன்னா எல்லா படமாக வருது. ஓகே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் அவன்கிட்ட பேசும்போது
நான் கேட்ட மியூசிக்லாம் அவனும் கேட்டிருப்பான், சில நேரம் நான் கேட்காதது நான் கேட்டதை அவன் கேட்டிருக்க மாட்டான். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் வில் பி லைக் ஸோ பியூட்டிஃபுல். கம்போசிங் மியூசிக் ஹேப்பன்ஸ் மச் லேட்டர். அந்த இது ஜாலியாக இருக்கும். அந்த சரி இதுக்கு என்ன மாதிரி லிரிக்ஸ் போகலாம், எப்படி எந்த மாதிரி சவுண்டிங்கில் வரலாம், யார் பாடலாம், போய் தேடுவோம் சிங்கர்ஸ் எல்லாம். எஸ்டாப்ளிஷ் சிங்கர்ஸ் இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில வாய்ஸ் எல்லாம் தேடி போவோம். அப்படிதான் அது இட்ஸ் தேர், ஆல்வேஸ் தேர். இட்ஸ் ஸோ லவ்லி டாக்கிங் அபவுட் மியூசிக்கில். பிகாஸ் நான் ரீசெண்டாக ஒரு ஃப்ளைட்டில் நித்திலன் சாமிநாதன் உட்காந்துருந்தாரு. ஸோ அவர் வந்து ஸோ நாங்கள் அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற கேட்டுட்டு சீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்போ வந்து முதல்ல வந்து அவர் சொன்னார், சார் நீங்கள் கிரிட்டிக்காக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, பிகாஸ் எனக்கு இந்த படம் ஒர்க்கே ஆகலை, உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு, இல்லை அது வயசு வருது, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது ஒன்றா உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பேசியிருந்தோம். பட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திடீர்னு ஒரு மியூசிக் ரெஃபரன்ஸ் வந்து அப்புறம் 2 மணி நேரம் we were just talking about லிரிக்ஸு, மியூசிக்கு, இது அதுன்ட்டு இது கவனிச்சிங்களா, அதை கவனிச்சிங்களா. அப்புறம் அவர் சொன்னார், அவர் வந்து அந்த நித்திலன்னு பேர் வச்சதே வந்து அந்த வைரமுத்து வந்து அந்திமழை பொழிக்கிறதுல சிப்பியில் தப்பிய நித்திலமேனு. ஸோ அதனால தான் அவர் நித்திலன்னு பேர் வச்சார். He just went into this entire zone. It was so beautiful. So I said, நம்ம மியூசிக் பற்றி ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படின்னா. ஸோ இட்ஸ் ஸோ லவ்லி. இட்ஸ் ஸோ அமேசிங் டு ஜஸ்ட் டாக் அபவுட். அண்ட் ஐ திங்க் என்னோட தியரி என்னன்னா, இப்போ படத்தை பார்த்துட்டு எப்படியாவது நம்ம ஒரு 70 to 80% நம்ம வர்ணிச்சிடலாம். நம்ம வந்து we can talk about it, you know. பட் மியூசிக் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது அதை வேர்ட்ஸில் போடுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்சுவலி. பிகாஸ் இட்ஸ் ஸோ ப்ரைமல், ஒரு மாதிரி ஒரு ஆப்ஸ்ட்ராக்டான ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஸோ அது நமக்குள்ளே போயிட்டு நம்ம அப்சர்வ் பண்ண. இப்போ ஆக்சுவலி எனக்கு ஏன் இந்த பாட்டு பிடிக்குதுன்னா, சரி லிரிக்ஸாவது கொஞ்சம் சொல்லிடலாம், இது எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு, அது எவ்வளோ. பட் இசைங்கிறது அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆர்டிகுலேட். டு யூ அக்ரி வித் தட்? இட்ஸ் லைக் ஸோ வென் பீப்புள் ஆஸ்க் யூ வை டு யூ லைக் திஸ் சாங், சம்டைம்ஸ் இட்ஸ் ஓரளவுக்கு சொல்லலாம் இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது. பட் அதுக்கு மேலே நமக்கு ஏன் உள்ளூர போய் அது ஏன் வந்து நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் தருதுன்னா, ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஸோ மேஜிக்கல். ஸோ இப்போ நான் எடுத்த படத்துல உதாரணத்துக்கு 96ல் அந்த ஜானு வந்து அந்த பிளேட்டை தந்து சாப்பிடுமாங்க. ஸோ எடுத்து சாப்பிடும் போது நான் கோவிந்திட்ட சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன், இதுக்கு நீ என்ன போட போகிற. ஏன்னா அவங்க சாப்பிட்ட ஸ்பூனு. ஸோ அவங்க சாப்பிடும் போது அது வந்து ஒரு அதில் வெறும் லவ் மட்டும் கிடையாது, ஒரு பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்படி அது அவ்வளோ ரெவரன்ஸோடு அதை செய்யணும். என்னடா இதுக்கு நீ மியூசிக் போடுவேங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறேன். அவன் வந்து அதை முன்னாடிலேருந்து லீட் எடுக்கிறான், நீ சாப்பிடு அப்படிங்கும் போதுலேருந்தே அந்த லீடு எடுத்து ஆஸ் ஹி பிக்ஸ் அந்த ஸ்லோ மோஷனில் வந்து ஒரு பாஸ்க்கு அப்புறம் தான் இட் டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூப். அதை கேட்டு அப்படியே தொண்டையெல்லாம் அடைச்சி, இத்தனைக்கு நான் எழுதின சீன் தான், நான் எடுத்த விஷுவல்ஸ் தான், அப்படியே இப்படி பிடிச்சிருச்சு அந்த மியூசிக், அப்படியே கொட்டுது கண்ணிலேருந்து. இது வந்து ஒவ்வொரு தடையும் நடந்தது. எந்த அளவுக்குன்னா அதில் அவ்வளோ இசை இருந்தாலும் அடுத்தது மெய்யழகன் எடுக்கும் போது தங்கச்சிக்கு அந்த கொலுசு போடும்போது எடிட்டர் கேட்குறான் கோவிந்த், ஆனால் இதுக்கு என்ன மாதிரி மியூசிக் நான் வரப்போகுது இதுக்கு, ஏன்னா ஃபுல்லாக ஸ்லோ மோஷன்லேயே இருக்கணும்னா இந்த சாப்பிடும் போது அந்த மாதிரி மியூசிக் வேணும்டா நான் கேட்க போகிறேன், அது சரியான்னு கூட எனக்கு தெரியல. அதனால அப்போ நான் அதையே போட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் எடுத்து போட்டான். ஸோ தட் ஃபார் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி வாண்ட். இதுக்கு மேலே உன்னால் ஒரு மியூசிக் போட்டுற முடியுமான்னு நான் உள்ள நினச்சேன். ஏன்னா என்னோட பர்சனலாக அவனோட பெஸ்ட் அது. பட் ஆக்சுவலி ஹி டிட் தட். அதை கேட்கும் போதும் திரும்ப அப்படியே கண்ணிலேருந்து கொட்டும் தண்ணி. அந்த தங்கச்சி அந்த கொலுசு. அஃப்கோர்ஸ் சைக்கிள் தீம் இஸ் So anyway, last few questions. Thank you so much for your time. நீங்கள் வந்து at one point I heard that 96 ஹிந்தியில் எடுக்கிறதா இருந்த மாதிரி ஒரு பிளான். இப்போ இன்னொரு மொழியில் போய் ஒரு கதை எடுக்கிறதுங்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம்? அது தெரியாத மொழின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்கள் ஹிந்தி கொஞ்சம் இல்லை பார்த்து பழகி. இல்லை சார், எங்கள் அப்பா வந்து நார்த்தில் வளர்ந்தவர் தான். ஸோ அதனால் வீட்டிலே வந்து தமிழும் பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க. ஹிந்தி அஃப்கோர்ஸ் அரைவரையாக பேசுவாங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹீஸ் அ சிந்தி. அதனால் அவனுடைய என்கிட்ட அவன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் அப்போ இருந்தது. அண்ட் நிறைய அப்போல்லாம் ஸ்கூலில் அந்த செகண்ட் லாங்குவேஜ்னு ஹிந்தி வந்து L2 நிறைய நார்த் இந்தியன்ஸ் அந்த ஸ்கூலில் வந்து படிப்பாங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நேச்சுரலாகவே நம்ம ஹிந்தி சினிமா, ஹிந்தி சீரியல், ராமாயணம், மகாபாரதம் இப்படிலாம் பார்த்து எனக்கு ஹிந்தி பேச வரும். நான் ஒர்க் பண்ணது மும்பையில் தான். ஸோ ஐ ஹேட் டு லேர்ன் ஹிந்தி. தேவைக்கு நான் ஹிந்தி
கற்றுக்க வேண்டியதாகிடுச்சு. எழுத படிக்க தெரியாது, ஏன்னா தெலுங்கு எனக்கு இப்போவும் தெரியாது. ஆனால் தெலுங்குல ரீமேக் பண்ணும்போது நான் ஒரு மீட்டர் வச்சு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் எழுதுனது தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டர் இருக்கும்ல, ஸோ இதான் சொல்கிறாங்க போலன்னு நான் கெஸ் பண்ணி தான் நான் டைரக்ட் பண்ணேன். ஹிந்தி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு குழந்தையா இருந்ததுலேருந்து கேட்குற ஒரு லாங்குவேஜ் எனக்கு தெரியும், அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. கல்ச்சர் இஸ் அ சேலஞ்ச். அவங்க என்ன, ஏன்னா நமக்கு நார்த் இந்தியாவில் சில கல்ச்சர் தான் எனக்கு தெரியும். பஞ்சாபில் நான் இருந்திருக்கேன், மும்பையில் நான் இருந்திருக்கேன், டெல்லி ஓரளவுக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்னை கொண்டு மத்திய பிரதேஷில் விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் திணறுவேன். இட் வில் டேக் டைம் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ளிமடைஸ். பட் எஸ், இப்போ 96க்கு ஒரு 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 ஜியாகிரஃபி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இங்கே பண்ணால் என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். நம்ம ஈழகனே ஆக்சுவலாக தேர் பிளானிங் டு டூ இட் இன் ஹிந்தி. ஸோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் போயிட்டுருக்கு, எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு. பட் இட்ஸ் ஃபன். ஏன்னா இப்போ நமக்குன்னா ஒரிஜினல் லாங்குவேஜுக்குன்னா ஒரு ஸ்டேட், whereas ஹிந்தி கேன் பி பொசிஷன்ட் எனிவேர் எக்ஸப்ட் ஃபியூ ஸ்டேட்ஸ். லைக் இப்போ பெங்காலில் போய் நம்ம ஒரு ஹிந்தி படம் எடுக்கிறதுனா கொஞ்சம் ஆஃபாக இருக்கும், பட் வி கேன். மற்றபடி எங்கே வேணாலும் நீங்கள் அதை பண்ணலாம். கல்ச்சரை நீங்கள் அவ்வளோ பெண்ட் பண்ணலாம், அதை அவ்வளோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் அந்த படத்தோடு ஒட்டி போயிட்டா அப்புறம் இந்த அது பீப்புள் வில் அக்செப்ட். அது அவ்வளோ பெரிய இதுவாக தெரியாது. கைண்ட் ஆஃப் ஐம் நாட் வரிட் அபவுட் தி அக்செப்டன்ஸ் ஆஸ் சச். பட் ஒரு ஸ்டோரியை வந்து வேர் டு பிளேஸ்ன்னு இருக்குல்ல, சில கல்ச்சர் வந்து அதை அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி அதை அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். சில இடங்களில் யூ ஹேவ் டு மேனிப்புலேட். அதை மேனிப்புலேட் பண்ணாமல் பண்ணுறதுக்கு ட்ரைங் டு ரைட். ஸோ வில் ஃபினிஷ் வித் திஸ். இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க அபவுட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை மெய்யழகன் அப்படின்ட்டு. பட் அதை தாண்டி இன்னைக்கு வாட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் அ டைரக்டர் இன் தமிழ் சினிமா? எக்ஸ்டர்னலாக சொல்கிறீங்களா, இன்டர்னலாக சொல்கிறீங்க? சரி, ரெண்டுமே சொல்லுங்கள். ஓகே, இன்டர்னல் ரைட்டிங் இஸ் பிகமிங் அ டையிங் ஆர்ட். ஒன்று, நல்ல ரைட்டர்ஸ்க்கு சரியான ஒரு அவென்யூவாக தமிழ் சினிமா அமையல. ஒரு காலத்தில் இருந்தது, பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து இந்த கலர் அது வரைக்கும் கிட்டத்தட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரைட்டருங்கிற கல்ச்சர் பெருசாக உள்ளே வரலை. ஏன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீம்லேயே சில படங்கள் பார்க்குறோம், எப்பயாவது ஒரு ரைட்டர் வந்து எழுதும்போது அந்த படத்தில் அது தெரியுது. நல்ல டைரக்ஷனும் இருக்கும், நல்ல ரைட்டிங்கும் இருக்கும், விச் கிவ்ஸ் வே டு குட் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ. அது ஒரு பிரச்சனை. எழுத வேண்டிய டைரக்டர்ஸ் கூட சரியாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. இன்னொன்று, அதுக்கான டைமும் கொடுக்கறது இல்லையோன்னு தோணுது. சீக்கிரம் ஏதோ ஒன்று எழுதிட்டு, பட் தட் இஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட என்கிட்டே அந்த ப்ரெஷரை சில நேரம் கொண்டு வருவாங்க. நீங்கள் தான் போனால் டக்குன்னு 2 months எழுதிட்டு வந்துடுவீங்க. 2 months எழுதிடுவேன், ஆனால் அந்த 2 months நான் ரீச் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஏன்னா தட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட். அது மற்றதெல்லாம் நீங்கள் அதுக்கு மேலே பில்ட் பண்ணுறீங்க, அந்த ஃபவுண்டேஷனே நீங்கள் வீக்காக போட்டிங்கன்னா. ஸோ அதனால் ஐ ஃபீல் இஃப் இட் இஸ் த டைரக்டர் ஹூஸ் த ரைட்டர், ஹி ஷுட் டிமாண்ட். இல்லைன்னா உள்ளே வரும்போதே ஒரு ரைட்டர்கிட்டேருந்து கண்டென்ட்டை ஃபுல்லாக வாங்கிட்டு அதுக்கப்புறமா யூ ஷுட் ஸ்டார்ட் த ப்ரீ ப்ரொடக்ஷன். ஆரம்பிச்சுட்டு எழுதிக்கலாம் அப்படிங்கிறப்ப இட் வில் நாட் பி, இட்ஸ் அ க்ரைம் ஐ வுட் சே. லெட்ஸ் நாட் டூ தட். ஏன்னா we have such good writers in our industry. எனக்கு என்னமோ ஒன்று, அவங்க கான்ஷியஸாக அந்த எழுதுறதுக்கான நேரத்தை போடுறது இல்லையா, இல்லை அதுக்கான கவனத்தை போடுறது இல்லையான்னு தெரில. இன்னொன்று, மற்றவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, டேட்ஸ் கிடச்சிருச்சு பண்ணணும், இல்லைன்னு இது இப்போ நான் முடித்தாதான் நான் அடுத்த படத்துக்கு போக முடியும், இதுக்குள்ளே வர வேண்டாம்னு தோணுது. ஏன்னா ஒரு படங்கிறது அது காலத்துக்கும் நிலச்சி நிற்க போகுது. அதுக்கு முதல் காரணமே ரைட்டிங் தான். அது இன்டர்னல் ஃபேக்டர். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த நெகட்டிவ் ரிவ்யூஸ், தட்ஸ் அன் அலார்மிங் ப்ராப்ளம் விச் ஹேஸ் டு பி அட்ரஸ் நோ. அது ஒன்று. இன்னொன்று, எனக்கு ஓவராலாகவே பீட் வித்தின் த இண்டஸ்ட்ரி ஆர் பீட் வித்தின் த பீப்புள் இட் செல்ஃப், ஸோ கால்டு யூனிட்டிங்கிறது இருக்குல்ல, தட் இஸ் லேக்கிங். வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரியே அதை தூக்கி வச்சு கொண்டாடிடும். அந்த ஆடியன்ஸ் வந்து அப்படி அதை கொண்டாடுவாங்க. பட் அது நம்மளை டீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க, இந்த தமிழ் நண்டு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது நம்மக்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் இல்லாத ஒரு முக்கியமான நல்ல விஷயம் யூனிட்டி. அது என்னமோ தெரில, அது ஒருத்த ஒன்று பண்ணிட்டான்னா அது நமக்கு பெருமை இல்லையா,
அவனை நம்ம தூக்கி விடும் போது அவன் கூட சேர்ந்து நம்மளுமே வி ஆல்சோ எலிவேட் ourselves. அது நடக்கவே மாட்டேங்குது. ஐயோ அவன் நல்லா பண்ணிட்டானா, ஐயோ முன்னுக்கு வந்துட்டானா, ஐயோ அவன் படம் ஓடிடுச்சா, இப்படி தான். ஏன்னா நானே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் பார்த்துருக்கேன், ரிவ்யூஸ் பார்ப்பாங்க, படம் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் they get disappointed. That's a very ஆர் பாக்ஸ் ஆஃபீஸ் செமையாக இருக்குன்னு நல்லா கேட்டால் இருக்குன்னு அப்படியா, நல்லா இருக்கா படம், நீங்கள் பார்த்துட்டீங்களா, அவங்களுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னா உங்கள் ஊரில் ஒரு படம், இப்போ நான் என்ன சொல்கிறது, மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்து இங்கே ஓடுதுன்னா நம்ம அதுக்கே சந்தோஷப்படுறோம். இப்போ நம்ம ஊரில் ஒரு படம் ஓடுதுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்துகிட்டு இருந்தவரோட ஒரு படம் ஓடலை, ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஓடலைன்னா முதல்ல அவங்கள கூப்பிட்டு, ஏங்க நீங்கள் இத்தனை படம் நல்லா பண்ணியிருக்கீங்க, இது ஏதோ தப்பாக போயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் எடுத்து எழுதிட்டு வாங்க. உடனே அப்படியே அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இந்த பேட்டில் ஆஃப் த பாஸ்டர்ட்ஸில் மேலே போய் விழுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மேலே உளுந்து கொதறி அவனை அந்த இமேஜ் பயங்கரமாக இருக்கு. அவனை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறது. இது என்ன அப்படின்னே எனக்கு புரியல. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஃபிலிம் மேக்கர்ஸ் தே ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள். எஸ் தே வில் மேக் மிஸ்டேக்ஸ், நாளைக்கு நானும் கூட பண்ணலாம். பட் ஏதோ ஒரு நல்ல படம் வருதுனாலும் சரி, இல்லை நீங்கள் எது தேர் ஷுட் பி சம் யூனிட்டி. நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகிறதுல அதில் வந்து கொஞ்சம் ஒரு டீசன்சியும் வேணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா உங்கள் ஊர்லேருந்து வந்து உங்களுக்காக படம் எடுக்கிறவங்க அப்படிங்கிறப்ப த வே யூ ரியாக்ட் தட் ஷுட் பி ஈவன் மோர் ஒரு கன்சர்னோடு இருக்கணும் அப்படின்னு தோணும். நான் சொல்கிறது வெறும் ஆடியன்ஸ் மட்டும் சொல்லலை, ரிவ்யூஸை விட்டுருங்க, அது தட்ஸ் தேர் ஜாப், அதை நான் சொல்ல வரல. உள்ளே இருக்கவங்களும் சொல்கிறேன், இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்களுமே அந்த ஒரு யூனிட்டி வேணும். ஏன்னா இப்போ தெலுங்குலலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்காக மற்ற இடத்துலலாம் 100% இருக்குது, நம்ம ஊரில் இல்லவே இல்லை, அப்படி சொல்லலை, ரிலேட்டிவாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொடியூசர் ஒரு நஷ்டத்துக்கு போயிட்டாரு, இல்லை ஒரு டைரக்டர் இதாகல அப்படின்னா கூப்பிட்டு வச்சு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை வாங்க நான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. தட்ஸ் வெரி நைஸ். அவங்க ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கல, அதுக்காக அவங்களுக்குள்ள போட்டி இல்லைன்னுலாம் கிடையாது, பயங்கரமான போட்டி இருக்க தான் செய்யுது. இந்த இது இருக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்மள்ட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அதை மற்றவங்க கற்றுக்கணும்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த அந்த யூனிட்டிங்கிற விஷயம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் சொன்னதை வச்சு ஒரு ஞாபகம் வருது. அது கமல்ஹாசன் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருந்தார், ஹேராம் வந்து ஃப்ளாப்னு டிக்ளேர் ஆன அப்புறம் ஐ திங்க் சௌரப் சுக்லா, கோவிந்த் நிலானி, கரெக்டாக எனக்கு நேம்ஸ் ஞாபகம் இல்லை, அவங்கெல்லாம் வந்து ஒரு ஈவினிங் அவரை கூப்பிட்டு ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி வச்சுட்டு அவரோட ஒரு சின்ன ஒரு நம்ம சரிப்பா இது பண்ணியிருக்கீங்க, இது ஒரு மாதிரி நீங்கள் தனியாக இருக்க வேணாம் இந்த டைமில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சவுண்டட் வெரி நைஸ், யூனோ லைக் அது ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது. ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் நேம்ஸ், பட் இட் சவுண்டட் கிரேட் தட் யாரும் வந்து தே தாட் தட் ஓகே இவர் இந்த மொமெண்ட்டில் தனியாக இருக்க வேணாம், இவரை கூப்பிட்டு ஒரு லெட்ஸ் ஜஸ்ட் டாக் அபவுட் த ஃபில்ம், செலிப்ரேட் த ஃபில்ம், அவரை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு. தட்ஸ் சச் அ நைஸ் திங்ல. அதில் ஏன்னா அதில் அவங்கெல்லாம் ஒர்க் பண்ண ஆக்சுவலாக தட் சம்திங், அதை தான் நான் சொல்ல வந்தேன். இன்னும் வருத்தமான விஷயம் என்னென்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதை கொண்டாடாமல் அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணும் போது, அதாவது 10வது வருஷம் ரிலீஸ் பண்ணும் போது இது என்ன மாதிரி படம் தெரியுமாங்கிறது, அது ஓடிடிக்கு இது வந்து எங்கள் ஊரில் கிண்டலாக சொல்லுவாங்க, இருக்கும் போது பச்சை தண்ணி கொடுக்கறதில்ல, செத்தப்புறம் பால் ஊற்றுறது படையில் வைக்கிறதுமாங்க, இதுதான் அது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆடியன்ஸ் வந்து தே ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள், தே டோன்ட் ஹேவ் எனி அதர் கோ. அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரி மாதிரி நம்ம இது பண்ண முடியும், ஆர் ஈவன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு கமர்ஷியலி ஒரு பிக் இண்டஸ்ட்ரியாகவும். சும்மா பிடிச்சி காலை வாரிக்கிட்டு இதை பண்ணிவிட்டு இப்படியே இருந்துட்டு நல்ல படம் வரலை அப்படின்னா எப்படி வரும்? வராது. யூ டோன்ட் டிசர்வ் இட். நீங்கள் வேறு லாங்குவேஜில் இருந்தால் பார்த்துக்கணும். அண்ட் இன்னொன்று ஒரு அலாமிங்காக ஒன்று நடக்குது, அது அவங்க கவனிக்கிறாங்களான்னே தெரில. நிறைய பேர் அதர் லாங்குவேஜஸில் தமிழ்லேருந்து போய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தே ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் நெகட்டிவிட்டி. அங்கே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவ் இது இருக்குல்ல. தெலுங்குல வந்து தியேட்டருக்கு வரக்கூடிய க்ரௌட் இன்னுமே நிறைய ஸ்ட்ராங்காக இருக்குது. மலையாளத்தில் நல்ல கண்டென்ட்டை ரிசீவ் பண்ணி பீட் ப்ரொடியூசர் ஒரு ஆக்டர் ஒரு டெக்னீஷியன்ஸ் அப்படி பண்ணுறாங்க, ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து இந்த ஒரு ரொம்ப ஸ்கேட்டர்டாக இப்படி ஒரு இதாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதை இங்கே பண்ணால் எடுபடாது, நம்ம வேற எங்கேயாவது போய் பண்ணுவோம் அப்படின்னு நல்ல கதைகள் வெளியில் போக ஆரம்பிக்குது. ஸோ இட்ஸ் அ வார்னிங் பெல், இட்ஸ் அ வார்னிங் சைன். இதோட முடிச்சுக்கலாம். பிகாஸ் பட் தேங்க்யூ ஸோ மச். சச் உங்களோட பேசும்போது ஒரு தெரப்பின்னு சொல்ல மாட்டேன், தட் பி டூ மச் ஆஃப் அ கிளீஷே, பட் ஒரு ஏதோ ஒரு குட் எனர்ஜி ஐ கெட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். Yeah.
Darling 3D Diwali deals. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான deals. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.